கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 1 முதல் 6 வரை வாசிக்க கேட்போம். துர்மார்க்கனுடைய ஆலோசனைப்படியில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை எதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துர்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பதறடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துர்மார்க்கர் நியாயத்தீர்ப்பில், பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைத்திருப்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துர்மார்க்கரின் வழியோ அழியும். அல்லேலூயா.